நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். மெதிரிகிரிய பிரதேச சபையில் மோதல். புத்தளத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கே பண்டார நீதிமன்றத்துக்கு. கருவலகஸ்வ பிரதேச சபை தலைவர் வைத்தியசாலையில். ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் நியமனம். 3 கொலைகளின் பிரதான சந்தேக நபரான கழுசூட்டி போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் பலி. தமிழகத்தின் புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் இன்று பிற்பகல் கூடி அடுத்த முதல்வர் குறித்து ஆராய்ந்துள்ளனர். ஜெயலலிதா ஜெயராமின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வத்தை தமிழக முதல்வராக தெரிவு செய்வதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற தலைவர் பதவிக்கும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த தெரிவை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் இன்று மாலை தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகத்தின் புதிய முதல்வர் தலைமையிலான அரசு பெரும்பாலும் நாளை பதவியேற்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முதல்வராக 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை பன்னீர்செல்வம் பதவி வகித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு பிணை கோரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. இதேவேளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட 4 பெங்களூர் விசேட நீதிமன்றம் 4 வருட சிறை தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளித்திருந்தது. இதன் பிரகாரம் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட 4 அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை சிறையில் உள்ள செல்வி ஜெயலலிதாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இன்று காலை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். தமிழகத்தின் எதிர்கால அரசியல் நிலைமைகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள், கட்சியின் அடுத்த தலைவர், தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அக்ரஹார மத்திய சிறைச்சாலைக்கு இன்று காலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் மற்றும் எருபாடி பழனிசாமி ஆகியோர் சென்று கலந்துரையாடியுள்ளனர். இதேவேளை அக்ரஹார மத்திய சிறைச்சாலையை சூழ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்கள் சூழ்ந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து அந்த பகுதியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வகையில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடையடைப்பு, எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், கல்வீச்சு, தாக்குதல்கள் என பல்வேறு வகையிலும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிடுகிறது. இதனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் உறுப்பினர்களுடன் தமிழக ஆளுநரை சந்தித்த விஜயகாந்த் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து முறைப்பாடு செய்துள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நீர் விநியோகிப்பது தொடர்பிலான பிரேரணை ஒன்று மெதிரிகிரிய பிரதேச சபையில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்ட பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீரை விற்பனை செய்வதாக ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்திய போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது.
இந்த மோதல் தொடர்பிலான மேலும் பல காட்சிகளை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். அது www.newsfirst.lk. மீண்டும் அந்த இணையதள முகவரியை அறிய தருகிறோம், www.newsfirst.lk. பார்லிமெண்ட் உறுப்பினர் பாலித்த ராங்கே பண்டார கருவல கஸ்வெவ பிரதேச சபை தலைவரை அச்சுறுத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பார்லிமெண்ட் உறுப்பினர் ராங்கே பண்டார உட்பட 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ராங்கே பண்டாரவின் விளம்பர பதாதைகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை விளம்பர பதாதைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் ஆராய்ந்த போது பிரதேச சபை தலைவர் ஏற்றுக்கொண்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். நான் நீல் வீரசிங்கவுடன் கதைத்த போது இரவு போதையில் அந்த பதாகைகளை சேதப்படுத்தியதாக கூறினார். நான் அவரின் வீட்டுக்கு சென்று அந்த பதாகையை புதுப்பித்து தருமாறு கேட்டேன். அப்போது அவர் எம்முடன் சண்டைக்கு வந்தார். தாக்குதல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பதை நான் தெளிவாக கூறுகின்றேன். ஆனால் அவர் அடிவாங்க உள்ளார். நீ எனது 2 பதாகைகளை சேதப்படுத்தினாய் அல்லவா என்று கேட்டார். எனக்கு தெரியாது என கூறினேன். உண்மையாக எனக்கு தெரியாது. வாகனத்தில் இருந்து இறங்கி எனது கழுத்தை பிடித்து துப்பாக்கியை நெஞ்சில் வைத்து தாக்கினார். என்னை வாகனத்தில் ஏற்றி செல்ல முற்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி பஸ் நிலையத்துக்கு முன்பாக போலீஸ் அதிகாரி ஒருவர் பெண் ஒருவரை தாக்குகின்ற காட்சிகள் சமூக இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. பிரதி அமைச்சர் ஹேமால் குணசேகர போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை மண்டியிட வைத்தார். திவளப்பிட்டிய பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் பொது இடத்தில் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. அண்மித்த சம்பவம் பண்டாரவளை போலீஸ் நிலையத்துக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பண்டாரவளை மேயருக்கு தாக்குதல். போலீசார் அமைதியாக உள்ளனர். போலீசார் சாதாரண பொதுமக்கள் மீது பிரயோகிக்கும் அதிகாரத்தை சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தரப்பினர் மீது ஏன் பிரயோகிப்பதில்லை? அவதானத்திற்கு. பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஹிரான் தர்ஷன எனப்படும் களுச்சூட்டி போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் இன்று காலை உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு ரோயல் மாவட்ட வீதியில் இன்று காலை 6:05 அளவில் சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றிரவு 9 மணி அளவில் கம்பஹா தேவேலப்பொல பகுதியில் வைத்து மிரிகான விசேட குற்றத்தடுப்பு பிரிவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் வழங்கிய தகவலுக்கு அமைய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக டொரிங்டன் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நாங்கள் செல்கின்ற போது சந்தேக நபர் கைவிலங்கின் மூலமாக சாரதியின் கழுத்தை நெரித்து கொலை செய்வதற்கு முயற்சித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மரத்தில் மோதியது.
இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் எனது கழுத்தை நெரிக்க முற்பட்ட போது எனது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். சந்தேக நபர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் கொலை செய்வதாகவே கூறிக்கொண்டிருந்தனர். போலீசார் எனது மகனை கொலை செய்துவிட்டனர். உயிரிழந்தவரின் சடலம் கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலனாவு சிங்கப்பூர பகுதியில் இடம்பெற்ற 3 மனித படுகொலைகளோடு சந்தேக நபருக்கு தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை வெள்ளம்பிட்டிய பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவத்துடன் குறித்த சந்தேக நபர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் ஹிரான் தர்சன என்று அழைக்கப்படும் களிச்சூட்டி போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புபட்டவர் என போலீசார் தெரிவித்தனர். மீண்டும் ஒரு தடவை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தை சந்தித்த போதே இவ்வாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 69வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனை சந்தித்துள்ளார். கடந்த முறை பான் கி மூன் இலங்கைக்கு விஜயம் செய்த நிலையில் மீண்டும் விஜயம் செய்யும் பட்சத்தில் அபிவிருத்தியின் முன்னேற்றம் குறித்து தெளிவு பெற முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதன் பின்னர் கன்னிவெடி அகற்றல், சுகாதார சேவைகள் என்பவற்றின் முன்னேற்றம், நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்திற்கு தெளிவுபடுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் அண்மையில் இந்திய பிரதமரை சந்தித்து கலந்துரையாடிய விடயங்கள் மற்றும் தெரிவுக்குழு தொடர்பிலும் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். மீனவர் பிரச்சினை தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் கரிசனை கொண்டு பிரச்சினையை தீர்ப்பதற்கான இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் இழுவை படகு முறைமை தடை செய்யப்பட்டமையால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் இவ்வாறு மீன்பிடியில் ஈடுபடுவது சிக்கல் நிலையை தோற்றுவித்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று ஆலியடி வேம்பு கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் புதிய உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை அரசாங்கம் எல்லாவற்றையும் தட்டி கழிக்கக்கூடிய நிலைமை மாறி இன்றைக்கு சர்வதேச சமூகத்தின் முன் பல விடயங்களுக்கு, பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நமது கருமத்தில் நீண்ட காலமாக 83ஆம் ஆண்டு துவக்கம் அம்மையார் இந்திரா காந்தியுடைய காலம் துவக்கம் அக்கறை காட்டி வந்த இந்திய மத்திய அரசாங்கம் தற்பொழுது நமது பிரச்சனைக்கு ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வு ஏற்பட வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் இதுவரையில் ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக நேர்மையாகவோ அல்லது விசுவாசமாகவோ நடந்து கொள்ளவில்லை. ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அக்கறையுடன் அவர்கள் செயல்பட்டிருந்தால் பகிர்ந்து அளிக்கப்படும் முறைமையின் அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கு நாங்கள் தயாராக இருந்திருக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய காணி, எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய மக்களுடைய கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, எங்களுடைய மக்களுடைய விவசாயம், கடற்தொழில், கைத்தொழில், இவ்விதமான பல கர்மங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு போதிய அதிகாரங்கள் தந்து எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை அவர்கள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை வருமாயிருந்தால் ஒரு நியாயமான அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை அரசாங்கம் அந்த அளவுக்கு இன்னமும் மாறவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி பதிவுகள் 2வது நாளாக இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது.
கிளிநொச்சியில் இரண்டாவது நாளாக இடம்பெற்று வரும் காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பகிரங்க அமர்வில் இன்று 43 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்று நடைபெற்ற சாட்சி விசாரணைகளில் கலந்து கொள்ளுமாறு 50 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் தெரிவித்துள்ளார். இன்றைய பகிரங்க அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தவர்களில் 40 பேர் சமூகம் அளித்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார். இதனைத் தவிர 25 பேர் ஆணைக்குழுவுக்கு புதிதாக முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். புதிதாக முறைப்பாடுகளை முன்வைத்தவர்களில் 3 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. But my daughter had gone into the army control area on the 16th. The ATDA the yes. 2009 ஆண்டு ஒரு அப்படியே அவளை பிடிச்சாடு போனது. 2009 தான் காணாம போயிருக்கு. அவட்ட வரக்கூடா போய். முள்ளிவாய்க்கால பிடிச்சவங்க. Yes, அது முள்ளிவாய்க்கால. Maunia was at the control of the army. This particular place where he worked, lodge. For the lodge, the குறிப்பிட்ட இடம் lodge என்று சொன்னீங்கல்ல, அந்த இடம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? Maunia நகரத்திலையா? It was in the Maunia town. It was under the army control. கிளிநொச்சி மாவட்டத்துக்கான ஆணைக்குழுவின் 2ஆம் கட்ட அமர்வுகள் கிளிநொச்சி முழங்காவில் மத்திய கல்லூரியில் நேற்று ஆரம்பமானது. மாவட்டத்தின் 30 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கி நேற்று ஆரம்பமாகியுள்ள ஆணைக்குழுவின் பகிரங்க விசாரணைகள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று திருகோணமலை நகராட்சி மண்டபத்தில் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அமுல்படுத்தும் முகமாக இன்று இந்த கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாரிய நேத்ரன் குறிப்பிடுகின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயற்குழு கூட்டம் இன்று முதலாவதாக திருவண்ணாமலையில் நடந்து வருகின்றது. ஏற்கனவே வவுனியாவில் இடம்பெற்ற மாநாட்டிற்கு தெரிவு செய்யப்பட்ட மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக 15 தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றி நாங்கள் இன்று இந்த செயற்குழு கூட்டத்திலே ஆராய்ந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த அரசியல் பணியை முன்னெடுப்பதற்காக ஒரு விசேட குழுவை அரசியல் பணிக்காக நியமித்திருக்கின்றோம். அதிலே எமது தலைவராக இருக்கக்கூடிய இரா சம்பந்தன் ஐயா அவர்களின் தலைமையிலே இப்பொழுது தலைவராக இருக்கிற தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, அதைவிட இளைய தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைராஜ சிங்கம், பேராசிரியர் சித்தம்பலம், பொன் செல்வராஜா பாராளுமன்ற உறுப்பினர், CVK சிவஞானம், வடமாகாணத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய குருகுலராஜா, அதைவிட எமது பாராளுமன்ற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், இவர்களுடன் கிழக்கு மாகாண சபையின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி, அதைவிட வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஆகியோரின் அவர்களை உள்ளடக்கி இந்த அரசியல் பீடம் செயல்படும் என்று இன்று நாங்கள் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எடுத்திருக்கின்றோம். பெரும்பாலும் இதன் தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று கிராமம் ரீதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் அமைப்புகளை உள்வாங்கி எதிர்வரும் ஒரு பொதுஜன போராட்டம் ஒன்றை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்ற ஏகோபித்த முடிவும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிராந்திய செய்தியாளர் சந்தன குருப்பு ஆராய்ச்சி மீதான தாக்குதலை கண்டித்து கண்டி மாவட்ட ஊடகவியலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டி ஜோர்ஜ் டி சில்வா பூங்காவிற்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஊடகம் என்பது இந்த நாட்டின் 2வது அரசாங்கமாகும். ஊடகவியலாளர்கள் ஆயுதம் ஏந்தாதவர்கள். அவர்களின் கைகள் பேனையும் தோளில் கேமராக்களும் மாத்திரமே இருக்கும். இவ்வாறான நிராயுதபாணிகளான ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊடக அமைச்சர் மௌனம் காக்கின்றார் என்றால் இதன் நிலைமை என்ன? ஊடகவியலாளர்களை அடக்குவதற்கான முயற்சியே இது. இதேவேளை இன்று முற்பகல் இரத்தினபுரி ஊடகவியலாளர் சங்கம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 2014ஆம் ஆண்டுக்கான கூட்டுப்பயிற்சி நடவடிக்கை கடந்த வாரம் நிறைவடைந்தது. இந்த கூட்டுப்பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தா ரத்நாயக்க சான்றிதழ்களை வழங்கி வைத்தார்.
இந்த கூட்டுப்பயிற்சி நடவடிக்கையில் இலங்கை ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையினர் என 3076 சிப்பாய்களும் 247 அதிகாரிகளுமாக சுமார் 4000 பேர் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பிரேசில், சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 41 இராணுவ அதிகாரிகளும் இந்த கூட்டுப்பயிற்சி நடவடிக்கையில் கலந்து கொண்டிருந்தனர். අපිට මෙය සමස්තයක් වශයෙන් මුළු සමාජයටම හොඳ පණිවිඩයක් දෙන්නත් පුළුවන්. இந்த பயிற்சி நடவடிக்கையின் ஊடாக சமூகத்துக்கு சிறந்த செய்தியை வழங்க முடியும். ராணுவம் மீதான மக்களின் நம்பிக்கை மேலும் வலுவடையும். எமது நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ராணுவம் நாட்டை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையினை மக்களுக்கு கொண்டு செல்லும். சிப்பாய்கள் தமது ராணுவ நடவடிக்கையின் பொழுது உரிய இலக்குகளோடு செயற்படவே இவ்வாறான கூட்டு பயிற்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பரசூட் பயிற்சிகளை நிறைவு செய்த 65 பேருக்கு ராணுவ தளபதி இலச்சினைகளை அணிவித்தார். இந்த நிகழ்வு திருகோணமலை 22வது படையணியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. நுவரேலிய ஸ்வர்ஸ்லிப் தோட்டத்தில் இன்று மாலை வீசிய கடும் காற்றினால் சுமார் 15 வீடுகள் வரை சேதமடைந்துள்ளன. கதப்புல வீதியில் உள்ள பஸ் தரிப்பிடத்தில் உள்ள கூரைகளும் காற்றில் தூக்கி எறியப்பட்டுள்ளன. கடும் காற்றினால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் பஸ் தரிப்பிடத்தை இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் இன்று மாலை பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மழை வர நேரம் நான் தண்ணி தள்ளிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் காத்து சுத்தி வந்து கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு 3 மணி போல திடீர்னு பயங்கர சூறாவளி மாதிரி ஒரு காத்து ஒன்று மட்டும் வீசிச்சு. திடீர்னு கூரைகள் எல்லாம் பறக்கிறது தான் பார்க்க கிடைச்சி எங்களுக்கு வெளியில வர பயமா இருந்துச்சு. வணக்கம். வானிலை மாற்றங்கள் தொடர்பில் சற்று ஆராய்கின்ற பொழுது நேற்றைய தினத்தை பொறுத்தமட்டில் நேற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் மழை பெய்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 24 மணித்தியாலத்தில் ஹந்தபான்கல பிரதேசத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கின்றது. அங்கு 79.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கின்றது. அதேபோன்று கடந்த 24 மணித்தியாலத்தில் குர்நாகல் மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை பதிவாக இருக்கின்றது. அங்கு 33.3 பகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக இருக்கின்றது. அதேபோன்று நாளைய தினத்தை பொறுத்தமட்டில் நாளைய தினமும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு வேளையில் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக திணைக்களம் குறிப்பிடுகின்றது. குறிப்பாக மின்னல் தாக்கங்கள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. கடற்கரை பிரதேசத்தில் நாளைய தினம் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவாவில் புதிய மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் தீர்த்து வைக்க வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்பில் நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம். ஊவா மாகாண மக்கள் தினிய என்ற தோட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் நாம் இன்று ஆராய்கின்றோம். ஊவா மாகாணத்தில் காணப்படும் பின்தங்கிய பெருந்தோட்டங்களில் மக்கள் தினியவும் ஒன்று. ஹல்தமுல்லை பிரதேச சபையின் நிர்வாகத்திற்குட்பட்டதே இந்த பெருந்தோட்டம். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும் இந்த பெருந்தோட்ட மக்களின் பிள்ளைகள் கல்வியை தொடரும் நிலையே இது. இதேவேளை இவர்கள் வாழும் குடியிருப்புகளின் நிலை இவ்வாறு காணப்படுகிறது. வெள்ளைக்காரர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த வீடுகள் இன்று முற்றுமுள்ளதாக சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. படிச்சு தரத்துக்கு முறையான டீச்சர்ஸ் மாருங்க இல்ல. இந்த ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் 5 கிளாஸ்க்கும் டீச்சர்ஸ் மாருங்க இருந்தா நாங்க இங்க இருந்து பிள்ளைகளை வெளியில அனுப்ப தேவையில்ல. நேசரி இல்லாம இங்க இருக்கிற பிள்ளைங்க நேரடியா ஒரு ஆண்டு ஒண்ணுக்கு போகணும்னா அங்க போயிட்டு தான் அரிச்சு உடைய படிக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்குது. மற்றபடி இங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது மக்கள் தினையில. அது மட்டும் இல்லாம இங்க போக்குவரத்து வசதி எதுவுமே இல்ல. ஒரு சிடிபி பஸ் கூட இல்ல. இந்த தோட்டம் எந்த விதமான பொருளாதார வசதியும் எந்த விதமான வேலை சீர்திருத்தமும் நடக்கவில்லை. அதனால் தகரங்கள் மற்றும் வீடு வசதிகள் உட்பட ஏனைய வாகன பிரச்சனைகள், பொதுவாக ரோட், முக்கியமா மெயின் ரோட் பிரச்சனைகள், யானை பிரச்சனைகள் அநேகமான மக்களுக்கு வெகு சிரமமாக உள்ளது. மக்கள் தினிய மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன் வருவார்களா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் என்று வெளியாகின. அது தொடர்பான தகவல்களை தொகுத்து வழங்குகிறார் ரியாஸ் ஹாரிஸ். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை என்பது பாடசாலை மாணவர்கள் எதிர்கொள்கின்ற
தேசிய மட்டத்திலான முதலாவது பரீட்சையாக அமைகின்றது. இந்த பரீட்சையில் சித்தியடையும் மாணவர்களுக்கு தங்களது கல்வி தொடர்பிலான எதிர்கால எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இன்று வெளியான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் தேசிய மட்டத்தில் முதலாவது 4 இடங்களை பெற்றுக் கொண்ட மாணவர்களை நாங்கள் சற்று பார்ப்போம். அதன் அடிப்படையில் தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அம்பிலிபிட்டிய கனிஷ்ட வித்யாலயத்தைச் சேர்ந்த WA பெனுஜே நிம்சத் என்ற மாணவன் 199 புள்ளிகளை பெற்று தேசிய மட்டத்தில் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். புலமை பரிசில் பரீட்சையில் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட அம்பிலிபிட்டிய மொரக்கேட்டிய பகுதியைச் சேர்ந்த WA பெனுஜே நிம்சத் குடும்பத்தின் மூத்த பிள்ளையாவார். அவரது தாயும் தந்தையும் ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் பிரத்யேக வகுப்புக்கு செல்லவில்லை. பாடசாலையின் அன்றாட செயற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டு சென்றேன். தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு அதிக நாட்டம் கொள்ளவில்லை. அதே போன்று பொலனறுவை கனிஷ்ட வித்யாலயத்தைச் சேர்ந்த மாலக்க நெத்மல் திலக்ரத்ன 198 புள்ளிகளை பெற்று தேசிய மட்டத்தில் 2வது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாலக்க நெத்மல் திலகரத்ன பொலனறுவையைச் சேர்ந்தவர். 2 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இவர் மூத்தவர். இவரது தந்தை மன்னார் கடற்படை முகாமில் பணிபுரிகின்றார். பாடங்களை நன்றாக படித்தேன். ஆசிரியர் தரும் வீட்டு வேலைகளை செய்தேன். அத்துடன் விளையாட்டையும் விடவில்லை. எனவே புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை என தம்பி தங்கைகளுக்கு கூறுகின்றேன். அதே போன்று அகில இலங்கை மட்டத்தில் 3வது இடத்தை 2 மாணவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாவனல்லை ஜாகிரா கல்லூரியைச் சேர்ந்த முகமது நிஸ்வர் ஃபாத்திமா சாமா 197 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் தமிழ் மொழி மூலம் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று பெமுல்ல பிட்டியகெதர கனிஷ்ட வித்யாலயத்தைச் சேர்ந்த சஹானி யசோதரா குணசேகர 197 புள்ளிகளை பெற்று அவரும் தேசிய மட்டத்தில் 3வது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இம்முறை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 3ஆம் இடத்தை 2 மாணவர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர். மாவனல்லை ஜாகிரா கல்லூரியைச் சேர்ந்த முகமது நிஸ்வர் ஃபாத்திமா சாமா 197 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார். 2 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் சாமா இளையவர். நான் அகில இலங்கை தமிழ் மொழிக்கிடையிலான பாடசாலைகளில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடம் பெற காரணமான அல்லாஹ்வுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அத்தோடு எனது சாஹிரா தேசிய பாடசாலை அதிபர், பிரதி அதிபர், உதவி அதிபர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்முறை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 197 புள்ளிகளை பெற்றுக் கொண்ட கம்பஹா பெமுல்ல பிட்டியகெதர கனிஷ்ட வித்யாலயத்தின் ஷஹானி யசோதரா குணசேகரவும் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இவரது தந்தையும் ஒரு ஆசிரியர். எனது வெற்றிக்கு பாடசாலை ஆசிரியர்கள் பெரும் ஒத்துழைப்பாக இருந்தனர். அத்துடன் எனது தாயும் தந்தையும் உறுதுணையாக இருந்தனர். எதிர்காலத்தில் ஒரு பொறியியலாளராக மாறுவதே எனது எதிர்பார்ப்பு. கற்றாழையை பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொள்ளும் கைத்தொழிலாளர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமையினால் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. வணக்கம்.